கேமராவில் பதிவான சில விசித்திரமான, உங்கள் கண்களால் பார்த்தால் கூட நம்ப முடியாத விஷயங்களைத்தான் நாம் இப்போது காணப்போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே மர்மமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் அடிக்கடி புயல் அடிக்கும். இந்த மீனவர் நடுக்கடலில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் நெருங்கும் புயலில் மாட்டிக்கொள்கிறார். பின்பு நடப்பதை நீங்களே பாருங்கள். இந்த காட்சி உங்களை ஆச்சரியப்படுத்தும். திமிலங்கள் இறந்த பிறகு அதன் வயிற்றில் பாக்டீரியாக்கள் சேர்ந்துவிடும். பின்பு அவை வாயுக்களை வெளியேற்றி இப்படி வெடிக்கச் செய்கிறது. இந்த காட்சியை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. பசிபிக் பெருங்கடலில் இந்த மீனவர்கள் தூண்டில் போட்டு மீன்களை பிடித்து குவிக்கிறார்கள். நீங்கள் நம்ப முடியாத காட்சி. ஒரு கடலே எரிவது போல தோன்றுகிறது. கடலுக்கு அடியில் சென்ற எரிவாயு பைப்பு வெடித்து இப்படி தீப்பற்றியுள்ளது. மழை சிவப்பு நிறத்தில் பொழிகிறது என்று நினைக்காதீர்கள். மண்ணில் உள்ள ரெட் ஆக்சைடு தண்ணீரில் கலந்து இப்படி இரத்த வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. நூலிழை மின்னலிடம் இருந்து உயிர் தப்பிய நபரை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இந்த காட்சி உங்களை பிரமிக்க வைக்கும். ஒரு முழி தேன்கூடும் எப்படி செயல்படுகிறது என பாருங்கள். ஏரிகளில் உள்ள பனிப்பாறைகளினால் விபத்துகள் நடக்காமல் இருக்க இப்படி வெடி வைத்து தகர்த்து கரைக்கிறார்கள். இந்த ஆச்சரியத்தை பாருங்கள். ஏதோ ஒரு மர்ம உயிரினம் கரையொதுக்கி உள்ளது என நினைக்க தோன்றுகிறது அல்லவா? இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ற படத்திற்காக படக்குழு செய்த மார்க்கெட்டிங். சிவப்பு மின்னல்களை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். பிளாஸ்மா கதிர்களால் ஏற்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மின்னல். 100இல் 1 ஆள் மட்டுமே காண முடியும். இந்த பறவைகள் தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த மீன்களை பிடித்து உண்கிறது. கடலுக்கு அருகில் இடிமின்னல் அதிகளவில் தாக்கும். சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பதே மேல். இந்த நபர் மீனுக்காக தூண்டிலை போட்டுள்ளார். ஆனால் தூண்டிலில் மாட்டியது என்ன என்பதை பாருங்கள்.
you head? Down the bar, in the middle. Can I catch a ride? Yeah, I'll put it back. They ain't there nothing. They not mean. They look kind of dangerous. Nah, they nice. Oh, all right, I'm gonna try. Hey, just move that picture forward. Oh man, what's this in the back seat? Oh man, they must have moved. I didn't even notice. Man, you need to. இந்த பறவை இனம் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய கண்டம் விட்டு கண்டம் இடம்பெயரும் இனமாகும். கடலில் ஆக்சிஜன் குறையும் நேரத்தில் மீன்கள் இறந்து கரையொதுங்கும். மிகப்பெரிய மேகவெடிப்பு நிகழ்வதற்கு முன் வானம் இப்படி காட்சியளிக்கிறது. இதன் பெயர்தான் கோஸ்ட் வானவில். வானவில் வெறும் வெண்மையாக காட்சியளிக்குமாம். சீனாவில் இந்த கடல் இப்படி பச்சையாக காட்சியளிக்குமாம்.